பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு. நம்பெருமாள் தங்கப்பல்லக்கில் பரமபத வாசல் வழிவந்து பக்தர்களுக்கு காட்சி. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி முழக்கம். பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. விரதம் இருந்து கண் விழித்து காத்திருந்த பக்தர்கள் பெருமாளை கண்குளிர கண்டு பரவசம். தமிழகம் முழுவதும் உள்ள வைணவ தலங்களில் பரமபத வாசல் திறப்பு நிகழ்வில் திரளானோர் பங்கேற்று தரிசனம். மதுரை கள்ளழகர் கோவில், சிங்கப்பெருமாள் கோவில் உள்ளிட்ட ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு. பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கம். கிளாம்பாக்கம், மாதவரம், கோயம்பேடு உள்ளிட்ட பேருந்து நிலையங்களிலிருந்து பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல ஏற்பாடு. பொங்கல் பண்டிகை சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடக்கம். சிறப்பு ரயில்கள் நாளை முதல் இயக்கப்படுகின்றன. பேருந்துகளில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தங்களிடம் புகார் அளிக்கலாம். செல்போன் எண்ணை வெளியிட்டு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் முன்னேற்பாடுகள் தயார். 28 மாவட்டங்களில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அதிகாரிகளை நியமிக்கும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது. சென்னையை அடுத்த பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் கூட்டம். தாவேக மாவட்ட செயலாளர்கள், அணி தலைவர்கள் இறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல். மதுபான நிறுவனத்திற்கு உதவ லஞ்சம் பெற்றதாக காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீது புதிய ஊழல் வழக்கு. முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணையை தொடங்கியுள்ளதாக தகவல். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் காலமானார். அவருக்கு வயது 80. பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். ஹிட் பாடலுக்கு சொந்தக்காரர். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் கடுமையான பனிப்பொழிவால் விமான சேவைகள் பாதிப்பு. 2 நாட்கள் பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் 12ஆம் தேதி தொடக்கம். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 10 முறை சாம்பியனான ஜோகோவிச் தனது முதல் சுற்றில் அமெரிக்க வீரர் நிஷேஷ் பசவாரெட்டியை எதிர்கொள்கிறார். பி ஹவுஸ் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.